வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜர்னி. இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்துட்டு காய்கறியில் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம்னு தான் பார்க்க போகிறோம். அது பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. மெட்ராஸ் கிச்சன் ஜர்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு டப்பாவில் வந்துட்டு தண்ணி வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டால் போதும், நிறைய தண்ணிலாம் வேண்டாம். இது வந்து எதுக்குன்னா நம்ம வந்து கேரட் வந்துட்டு போட்டு வைக்கிறதுக்காக. மாதிரி கேரட் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம இப்போ தான் வாங்கினது மாதிரி 2 வாரம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தண்ணி வந்து ஃபுல்லாக வைக்கக்கூடாது, கம்மியாக வச்சா போதும். நீங்கள் டப்பா ஃபுல்லாக கேரட் போட்டால் கூட கீழே வந்து கொஞ்சமாக இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அந்த தண்ணி வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது சில்லுன்னு ஆகிட்டு கேரட்டை வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம். எதுவுமே ஆகாது, கேரட்டு நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு கேரட் வந்து கட் பண்ணேன் பொரியலுக்காக. அப்போ தான் வந்து டக்குன்னு ஞாபகம் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்காக எடுத்து போடுறேன். இப்போ அதுக்கப்புறமா வந்துட்டு கொத்தவரங்காய் வந்துட்டு எப்படி முத்தாமல் கொஞ்ச நாள் வச்சுருக்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மேலே இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இதே மாதிரி அடியிலையும் வந்து கட் பண்ணிடணும். அந்த மேலே அப்புறம் அந்த அடி ரெண்டுத்தையும் வந்து கட் பண்ணிடணும். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி வச்சோன்னா வந்துட்டு கொத்தவரங்காய் வந்து முத்தாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ வந்து நாம் இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ அதுக்கப்புறமா வந்துட்டு வெண்டைக்காய் வந்து எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெண்டைக்காய் வந்துட்டு மேலே வந்து கட் பண்ணிவிட்டு அதே மாதிரியே அடியிலையும் கட் பண்ணிடணும். இப்போது இதே மாதிரியே வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வெண்டைக்காய் வந்து கட் பண்ணுறதுனால முத்தி போகாது. நம்ம வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சா கூட முத்தி போயிடும் இல்லையா, 2-1 நாளில். இந்த மாதிரி வச்சோன்னா வந்துட்டு முத்தி போகாது. இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம டப்பாவில் போட்டு தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஆனால் வந்து கட் பண்ணாமல் வச்சிடாதீங்க, கட் பண்ணிவிட்டு வைங்க. அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து காய் வந்துட்டு முத்தி போகாத சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து 2-3 நாள் கழித்து கூட எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வந்துட்டு அப்படியே தண்ணிலாம் இதுக்கு எதுவும் தேவையில்லை. இதை வந்துட்டு நம்ம அப்படியே வந்து போட்டு மூடி வச்சிடலாம். இதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம வந்து வெண்டைக்காவையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஆனால் வந்துட்டு நம்ம டப்பாவில் வந்துட்டு போட்டு மூடி வைக்கணும், அதுதாங்க முக்கியம். அப்போ தான் வந்துட்டு காய்கறி வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லை உங்கள்கிட்ட வந்து அந்த ஜிப்லாக் கவர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, அதில் கூட போட்டுக்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வைங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்துட்டு இந்த மாதிரி அடியில் வந்து ஒரு டப்பாவில் நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கருவேப்பிலை வந்துட்டு கீழே வந்து தண்ணி விடும். அதனால் வந்து இந்த பேப்பர் வந்து அந்த தண்ணியை வந்து இழுத்துரும். அதனால கருவேப்பிலை வந்துட்டு கெட்டு போகாத நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ வந்து கருவேப்பிலையெல்லாம் வந்துட்டு அந்த பேப்பர் அடியில் வச்சுட்டு மேலே வந்து எல்லா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதே மாதிரியே மூடி வச்சிடணுங்க. இப்போ வந்து கருவேப்பிலை எவ்வளோ நாள் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சூப்பராக இருக்கும். இப்போது அடுத்தது வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன். அதாவது என்னென்னா, மிக்ஸி ஜார் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அரைக்காது, கூர்மை போயிடும், ஷார்ப்னஸ் இருக்காது இல்லையா. அதை வந்து நம்ம வந்து ஷார்ப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி முட்டை இருக்குது இல்லையா, இதை வந்து நீங்கள் முட்டையை வந்து யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா ஸ்மெல் வரும். சும்மா லைட்டாக வெறும் தண்ணியிலே அலசிட்டு அப்படியே வச்சிடலாம். அது வந்து அப்படியே ட்ரை ஆகிடும், காற்றுலேயே உணர்ந்து போயிடும். அதே மாதிரி கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த முட்டைத்தோல்லாம் வந்துட்டு நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் வந்துட்டு சேர்க்கணும். இப்போ எப்படின்னா உடச்சி சேர்த்துக்கலாம், முழுசாக போட்டுறாதீங்க. இந்த மாதிரி கையில் வந்து உடச்சி விட்டுருங்க எல்லாத்தையும். இந்த முட்டைத்தோல் வந்துட்டு நம்ம அரைச்சிட்டு இதை வந்து செடிக்கு போடலாம். வீட்டில் செடி இருந்துன்னா அதுக்கு போடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து முட்டைத்தோலை அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம அரைக்கும் போது நம்மளுக்கு வந்து மிக்ஸி ஜார் வந்துட்டு நல்லா ஷார்ப்பாகிடும், சூப்பராக அரைக்கும். அடுத்த தடவை நம்ம எந்த பொருள் அரைச்சாலும் சூப்பராக அரைக்கும். இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இந்த பவுடரை வந்துட்டு நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். வீட்டில் வந்துட்டு ஏதாவது செடி வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து போட்டிங்கன்னா பூச்செடியாக இருந்தாலும் சரி, காய்கறி செடியாக இருந்தாலும் சரி, சூப்பராக பூக்கும், சூப்பராக காய்க்கும்.
உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. மெட்ராஸ் கிச்சன் ஜர்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். டிப்ஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.